வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளானது 15/8/2025 ஆடி 30 வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழிலில் அனுகூலமும் சந்தோஷமும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வசந்தத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவதற்குண்டான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க முடிவுகளாக காணப்படும். தொழிலில் நல்ல ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு. செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும் வெளியிடம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவதும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தொழில் உத்தியோகம் போன்ற விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாம் ஏறக்கட்டி வைத்துவிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனத்தாங்கல்களையும் கஷ்டங்களையும் பிரித்து பண்ணுவது நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிம்மதியான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனத்தாங்கலை போக்கிக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்யோன்ய இடைவெளிகளை குறைத்து கொண்டு சந்தோஷமான பரிமாற்றத்திற்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வெளியிடம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதும் பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் கிடைப்பதும் சுப செய்திகளுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதும் டக்குன்று விடுபட்டிருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படுத்துவதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய பலத்தையும்
நம்பிக்கையும் ஏற்படுத்துவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அபிராமி அந்தாதியினுடைய 40வது பாடலை தினமும் சொல்வது ஏற்றத்தை ஏற்படுத்துவதும், தொழில் ரீதியாக எல்லாவற்றிலும் அதையே நினைத்து வாழாமல் குடும்பத்திற்கு கொஞ்சம் இறங்கி வந்து வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதும், துணை அல்லது துணைவியாருக்கு மனமிட்டு பேசி உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை தள்ளி வைத்து கொள்வதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் வசந்தத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முடிவுகளை டக்கென்று இன்று எடுப்பது நன்மை தரும். வார்த்தைகளுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகம் ஏற்றத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.